அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஜட்ஜ் ஃப்ரம் ஹெல்லுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். சரியா விசாரிக்காம காங்க நரகத்துக்கு அனுப்பினதால பேயில் ஜஸ்டியாவுக்கு தண்டனை கொடுத்து பூமிக்கு அனுப்பிடுவாரு. ஜஸ்டியாவும் ஹெல்லுக்கு அனுப்புறதுக்காக ஒரு சோலை தேடிட்டு இருக்கும் போது தான் கேர்ள் ஃப்ரெண்ட் டார்ச்சர் பண்ணி தற்கொலைக்கு தூண்ட மூணுங்கிற ஒருத்தனை கொலை பண்ண ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப மறுபடியும் டாக்டர் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அங்க உள்ள டாக்டர் ஜஸ்டியாவோட ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு நரகம் எப்படி இருக்குன்னு கேட்க அதை பார்க்க முதல்ல அழகா தான் இருக்கும். அந்த அழகுல தான் ஆபத்து காத்துட்டு இருக்கு. என்ன மாதிரின்னு சொல்ல அதே நேரத்தில் நரகத்துக்கு வந்த காங்க தான் காட்டுறாங்க. காங் ஃபர்ஸ்ட் டைம் நரகத்துக்கு வரவும் அவங்கள சுத்தி அழகான பூக்களை தான் பாக்குறாங்க. அதை டச் பண்ண உடனே அதோட கலர்ல சின்னதா டிஃபரெண்ட் ஏற்பட்டு திடீர்னு அந்த ஃபிளவர்ஸ்ல இருந்து கண்கள்லாம் வர ஆரம்பிக்க பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் அவங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக அங்க வித்தியாசமான நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுங்கள தப்பிச்சு போகும். அப்ப காங்க தெரியும் அங்க ஒரு ஆள் வராரு. இவர் தான் வார்டன் ஆஃப் ஹெல். நரகத்துக்கு முதல் தடவை வர ஆளுங்களை அடைச்சு வைக்கிறதா இவரோட வேலை. இப்ப காங்கோட சொல்ல பார்த்துட்டு அதை பிடிக்கிறதுக்காக அவர் பவரை யூஸ் பண்ணி ஒரு கிரியேச்சர் அனுப்ப அவங்களும் தப்பிச்சு போறாங்க. ஆனா ஒரு இடத்துல அந்த கிரியேச்சர்ட்ட மாட்டிக்கும் போது திடீர்னு காங்குக்கு பின்னாடி ஒரு பிரைட்னஸ் ஏற்படுது. அது ஜீசஸ் கிராஸ் மாதிரி இருக்கு. அதுல இருந்து வந்து வெளிச்சத்தால அந்த கிரியேச்சர் மறைஞ்சிடும். இப்ப மறுபடியும் டாக்டர் மீட்டிங்ல இருக்க ஜஸ்டியாவை தான் காட்டுறாங்க. அவங்க நரகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பூமியை விடவும் நரகம் எவ்வளவு பெட்டர். ஏன்னா நரகத்துல கெட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா இந்த பூமியில நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க. இதுல யார் நல்லவங்களும் தெரியாது யாரும் கெட்டவங்களும் தெரியாதுன்னு சொல்ல கட் பண்ண இப்ப பிரசன்ட் டைம் தான் காட்டுறாங்க. ஜஸ்டியா அந்த மூணு கொலை பண்ண போகும்போது அந்த டைம்ல ஹேன் அங்க வந்துருவாரு. ஹேன் இப்ப இங்க வரதுக்கான காரணம் என்னன்னா மின்னோட பாதுகாப்புக்காக ஹேன் தினமும் மின்னோட வீட்டுக்கு போயிட்டு தான் இருப்பாரு. அப்படிதான் இன்னைக்கு மின்னோட வீட்டுக்கு போகும்போது அவங்க தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஹேன் தான் கரெக்டான டைம்ல போய் அவங்கள காப்பாத்தவும் அவங்க நிலைமைக்கு கண்டிப்பா காரணம் இந்த மூணா தான் இருக்கணும்னு அவனை தேடி வந்திருக்கவும் இப்ப மூணு அடிக்க ட்ரை பண்ண அவனும் நீங்க ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அடிச்சா அதெல்லாம் உங்க வேலை கூட ஆபத்து வரலாம்னு சொல்ல ஹேன் அதை பத்தி கவலைப்படல. ஏன் வேலையே போனாலும் பரவாயில்ல. அந்த மூணு அடிக்க போகும்போது ஜஸ்டியா தடுத்துருவாங்க. அதே டைம் ஹேன் கூட வேலை பார்க்குற மத்த குலிக்ஸ் அங்க வராங்க. அந்த இடத்துல ஜஸ்டியாவை பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக மூணு கூட்டிட்டு போகவும் அப்ப ஹேனும் அங்க இருந்து கிளம்புறான். போகும்போது ஜஸ்டியாவை பார்த்து என் கூட வர முடியுமான்னு கேட்க ஜஸ்டியா அவனோட கார்ல ஏறிக்கிறாங்க. ஆனா உள்ள ஜீசஸ் கிராஸ் இருக்கு. அது அவங்களால டைரக்டா பார்க்க முடியலன்னு கூலிங் கிளாஸ்ல மாட்டிக்கிட்டு உனக்கு கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கையா கடவுளை நம்மதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் நம்புறியான்னு கேட்க எனக்கு சொர்க்கத்துக்கு போக வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்டியா கிட்ட நீங்க இந்த டைம் மூணு மீட் பண்ண என்ன காரணம்னு கேட்க அந்த மூணு நான் தான் ரிலீஸ் பண்ண அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் அவனை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்போம். ஹேனாங்கிறது ஜஸ்டியாவை மின்னோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். அங்க நிறைய பொருள் உடஞ்சிருக்கு. நிறைய இடத்துல மின்னோட பிளட் இருக்கு. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ண அந்த ரோப்பு அங்கதான் இருக்கு. இந்த வீட்டை பாருங்க. இந்த நிலைமைக்கெல்லாம் காரணமே நீங்க தான். நீங்க மட்டும் அந்த மூணுக்கு தண்டனை கொடுத்திருந்தீங்கன்னா மின்ன உங்க குடும்பமும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப மின் தற்கொலை பண்ணிக்க நீங்களும் ஒரு வகையில காரணம்னு சொல்ல ஜஸ்டியா நான் ஒருவேளை அவனுக்கு தண்டனையை கொடுத்திருந்தாலும் அதுக்கு பட்சம் ஒரு வருஷம் தான் கிடைக்கும். அதை முடிஞ்சு மறுபடியும் வந்து அவன் முன்ன டார்ச்சர் பண்ணிருப்பான். அப்படி நடந்திருந்தா கூட ஒரு வருஷம் அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சட்டத்தை மேல நம்பிக்கை இருந்திருக்கும். நீங்க போன தடவை அந்த மூணை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா இந்த தடவையாவது ஒரு நேர்மையான ஜட்ஜி கிட்ட தான் அவனுக்கு தண்டனை கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பினவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் வர. அங்கதான் மூணு இருக்கான். மூணு கிட்ட நீ எதுக்காக மறுபடியும் மின்ன மீட் பண்ண போனேன்னு கேட்டா மின்தா என்ன கால் பண்ணி வர சொன்னதா சொல்லவும் அப்ப எதுக்காக இந்த ஹேமர் கொண்டு போன ஏன்னா இதே மின்தா வாங்கிட்டு வர சொன்னா அதனாலதான் வாங்கிட்டு போனதா மூணு சொல்லப்போம். அப்ப மின் தற்கொலை பண்ணிக்க காரணம் என்னன்னு கேட்டா அந்த மூணு எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மின் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணல அவளை காப்பாத்தினீங்களா அவ இல்லன்னு என் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நடிப்புன்னு போலீஸ் ஆஃபீஸருக்கும் தெரியும். ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மூணு மேல இப்ப வரைக்கும் யாரும் கேஸ் கொடுக்கல. ஒரு டவுட்ல தான் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹேனோட அம்மா கிம்மோ ரொம்பவே கில்ட்டியா இருக்காங்க. அதுக்கான காரணம் மின்னுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு ஹேன் தினமும் 2-3 தடவையாவது அவங்க வீட்டுக்கு செக் பண்ண போயிருப்பான். அப்ப கிம் தான் இனிமேல் 3 நாள் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீ ஒரு தடவை போனா போதுன்னு சொல்லியிருப்பாங்க. தான் பையன் ஹேனை மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த பொண்ணு மீன் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்க மாட்டானு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இந்த தடவை அந்த மூணு தப்பிக்க கூடாது கரெக்டா எல்லா எவிடன்ஸோட நான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அந்த மூணு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப பின்னாடி வந்த ஹேனோ நீ உன் வீட்டுக்கு தானே போற நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து நீ உன் வீட்டுக்குள்ள போ நான் தினமும் ராத்திரி இங்க தான் வருவேன் உன்னை வாட்ச் பண்றதுக்காக இதே இடத்துல இருப்பேன் இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லவும் அந்த மூணு அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிருவோம். அதெல்லாம் தள்ளி நின்று ஜஸ்டியாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஜஸ்டியா அவனை நீ கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹேன் மூணோட வீட்டு வாசல்ல இருக்கவும் அவனை கொலை பண்ண முடியாது. அதனால அதுக்கு அடுத்த நாள் காலையில கோர்ட்டுக்கு வரும்போது சோகமா இருக்காங்க. அப்ப வாழக்கு அதை பார்த்துட்டு உங்க ஃபேஸ் நல்லா இருக்கு நேத்து நீங்க போன காரியத்தை முடிச்சிட்டீங்களான்னு கேட்கவும் ஜஸ்டியாவும் என் பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹேன் தான். அவன் வழியில பெரிய தடங்களா இருக்கான். அவன் மட்டும் மூணு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டானா என்னால எப்பவுமே அவனை கொலை பண்ண முடியாது. அந்த மூணு எக்காரத்தை கொண்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப ஆனுக்கு அவங்க கொலைக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. மூணு அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த வாரண்டை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு. இது எல்லாமே ஜஸ்டியாவோட வேலை தான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கிம்மோ இதுக்கப்புறமும் மின்னி அவங்க குடும்பத்தை நம்ம சாதாரணமா விட்டுற முடியாது. அந்த 3 நாள் எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். நீ அவங்கள ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டே இருன்னு சொல்லவும் அங்க இருந்து ஆனு உடனே மின்னோட வீட்டுக்கு தான் போக அங்க மின்னுக்கு சாப்பிட அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஹேன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வெளியில இருக்க இன்டர் கேம்ல கேமரா சரியா ஒர்க் ஆகல. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து லிஃப்ட்ல கிளம்பவும் அப்ப ஸ்டெப்ஸ்ல இருந்து மூணு கீழே இறங்கி வரான். இவ்வளவு நேரமா ஹேன் இங்க இருந்து கிளம்பணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹேன் போனதுக்கு அப்புறம் மின்னோட வீட்டுக்கு தான் வர அந்த டைம் அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. கட் பண்ணா இப்ப மின்ன அவங்க பேரண்ட்ஸோட இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இன்டர் கேம் செக் பண்ணி பார்த்தா அது சரியா ஒர்க் ஆகாதால வெளியில யாரு இருக்காங்கன்னு தெரியல. அந்த மூணு தான் மறுபடியும் டார்ச்சர் பண்றதுக்காக வந்திருப்பானு மீன் பயந்து போகவும் அதை பார்த்து
பார்த்துட்டு அவங்க அப்பா அவட வைஃப் கிட்ட நீ நம்ம பொண்ணும் பாதுகாப்பா இருக்க, இந்த ப்ராப்ளம் இதோடவே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு கதவை வேகமா திறந்துட்டு 3 நினைச்சு கத்தியால வேகமா குத்த போகவும் அங்க இருந்தது ஹேண்ட் தான். ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகவும் மின்கிட்டே அவங்க பேரண்ட்ஸையும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், இது மூலமா எப்பவுமே நீங்க இருக்கிற இடத்த நல்லா ட்ராக் பண்ண முடியும், உங்களால நான் கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்ல அப்ப மீண்டும் இந்த ப்ராப்ளம்க்குலாம் காரணமே நான் ஒரு தப்பான ஆளை காதலிச்சதால தான் நானும் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன், என் அப்பா அம்மாவும் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டானு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அப்பதான் ஹேனுக்கு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினா அதுல 3 இறந்து போயிட்டான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா ஜஸ்டியாவை தான் கட்டுறாங்க. அவங்க கேபின்குள்ள வரும்போது ரொம்பவே ஹாப்பியா வரவும் அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு லேடி கொலிக இருப்பாங்க. அவங்க ஜஸ்டியாவை பார்த்துட்டு மேடம் காங் இன்னைக்கு நீங்க பார்க்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இன்னைக்கு நடந்த கேஸ்ல நான் ஒரு நல்ல ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கேபின்குள்ள போயிடுவாங்க. அப்பதான் காட்டுறாங்க ஜஸ்டியா இந்த அளவு ஹாப்பியா இருக்கேன் காரணம்னு. அப்படியே கட் பண்ணா நேற்று என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த 3 மின்னோட வீட்டுக்கு நேற்று ராத்திரி தான் போயிருப்பான். அப்படி அவன் போகும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜும் மின்னோட பேர்ல தான் வந்திருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினா லைன்ல மின் தான் நமக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம நம்மளே பேசி தீர்த்துக்குவோம், நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லவும் மூன் ஒருவேளை அங்க வந்து நீ ஏமாத்தலாம் ட்ரை பண்ணா நான் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மின் சொன்ன அந்த அட்ரஸுக்கு வரான். அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ். அங்க அதிகமா ஆளுங்களை எல்லாம் அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள வரவும் அங்க இருக்கிறது ஜஸ்டியா தான். மூணும் ஜஸ்டியாவை பார்த்துட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் அந்த மின்ன தான் தேடி வந்தேன், அவ எங்க பயந்து ஒளிஞ்சிருக்கலான்னு கேட்கவும் அப்பதான் வேலைக்கு அங்க வந்து மின்னோட வாய்ஸ்ல பேசுறான். மின்னோட பேர்ல மூணுக்கு மெசேஜ் அனுப்பி மின்னோட வாய்ஸ்லயே பேசி அவன் இங்க வர வச்சதே வேலைக்கு தான். இப்ப ஜஸ்டியா கிட்ட என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு நான் அங்கிருந்து கிளம்பவும் அப்ப ஜஸ்டியா உன் தண்டனைக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹெல்த் போர்டை வர வைக்கவும் அதை பார்த்து அவன் பயந்து போறான். அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக போகும்போது திடீர்னு வேற ஒரு ரூம்குள்ள வரான். அந்த இடமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அங்க ஜஸ்டியா வராங்க. நீ இருக்கிறது என்னோட உலகத்துலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இலூஷன்களை கொண்டு போய் அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது இப்ப அந்த மின்னோட இடத்துல 3 இருக்கான். 3 இடத்துல ஜஸ்டியா இருக்கவும் 3 எப்படிலாம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருப்பானோ அதே மாதிரி ஜஸ்டியா அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேதனை எல்லாத்தையுமே அந்த இலூஷன் மூலமா காட்டிட்டு வெளியே கொண்டு வந்துருவாங்க. அவனும் ரொம்ப பயந்து போய் நீங்க யாருன்னு கேட்க நான் ஒரு டீமன் எல்ல இருந்து வந்திருக்கேன், உன்ன மாதிரி கொலைகாரங்க எல்லாத்தையுமே நரகத்துக்கு அனுப்புறதா என்னோட வேலைன்னு சொல்லவும் ஆனா நான் இப்ப வரைக்கும் யாரையுமே கொலை பண்ணல, இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லவும் ஒருத்தங்களை கொலை பண்றத மட்டும் இல்ல அவங்களை தற்கொலைக்கு தூண்டுறது கூட ஒரு வகையில கொலை தான், நீ அவ சோலை காயப்படுத்திருக்க அதுக்கான தண்டனை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லவும் அவன் பயத்துல ஜஸ்டியாவே கொலை பண்ணவும் அவங்களும் அப்படியே இறந்த மாதிரி நடிக்க திடீர்னு சடனா முழிச்சு பரவாயில்ல இந்த கேம் ஃபன்னா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டீமன் பவரை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை பொறுத்துக்க முடியாம தான் சாகிறதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்லவும் ஹெல்ஸ் போர்டல் அவனை கொண்டுட்டு அவன் தலையில ஹெல்ஸ் போர்டல் சீலையை வைக்கவும் நரகத்தோட கதை ஓபன் ஆகி அவன் ஆன்மா நரகத்துக்கு போயிடும். அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட் டைம் தான் காட்டுறாங்க. 3 டெட் பாடி அவன் இறந்து போன வீட்டுக்கு வெளியில தான் இருக்கவும் இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வராங்க. அவங்க கூட தான் ஹேனும் கிம்மும் இருக்கா. 3 டெட் பாடி அவன் தலையில இருக்க சீலையும் பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அது ஃபுல்லா கிளீனா இருக்கு. அங்க சண்டை போடுறதுக்காகவோ இல்ல ஒரு கொலை நடந்த மாதிரியோ எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம இருக்க. இப்ப ஜஸ்டியாவை தான் காட்டுறாங்க. ஷாப்பிங் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கவும் கூட தான் வேலைக்கு இருக்க. நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் எல்லா எவிடன்ஸும் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இந்த வேலைக்கு தான் போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்க கூடாதுன்னு நரகத்துல இருந்து சில பேரை வர வச்சு 3 பனிஷ்மெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அவனோட நிறைய பிளேட் சிந்தி இருக்கும். அங்க இருக்கிற பொருளுங்களும் உடஞ்சு போயிருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க மேஜிக்கல் பவர்ஸை வச்சு சரி பண்ணிருப்பாங்க. அதனாலதான் போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைச்சிருக்காது. இப்ப வேலைக்கு நம்ம தான் எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டோமே, அப்ப எதுக்காக அந்த 3 டெட் பாடி அந்த வீட்டு வாசலை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கவும் நம்ம என்ன பண்ணாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் வேணும், போலீஸால என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம். அதனாலதான் டெட் பாடி அங்க வீட்டு வந்ததா சொல்லவும் கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஹானி அவங்க டீமை தான் காட்டுறாங்க. இந்த 3 எப்படி திடீர்னு இறந்து போயிருப்பான், அவனை யாரை தான் கொண்டு இருப்பான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மின்ன இருக்க அபார்ட்மெண்ட் சரௌண்டிங்ல இருக்க எல்லா இடத்தோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணதுல மின்ன பாக்குறதுக்காக நேற்று ராத்திரி 3 அங்க வந்திருக்கானோ அந்த டைம் அவனுக்கு ஏதோ ஒரு கால் வரவும் தான் அவன் அங்கிருந்து கிளம்பி இருக்கான்னு சொல்லவும் கிமோ அந்த நம்பர் யாரோடதுன்னு கேட்க அது ஒரு ஃபேக் நம்பர், பொய்யான எவிடன்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல அப்போ கொலை நடந்த இடத்துல எதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சான்னு கேட்டா அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்த இடம், அதனால சிசிடிவி எதுவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணலன்னு சொல்ல அப்ப அந்த 3 தலையில ஒரு சீல் இருந்துச்சு, அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க அது ஒரு பழங்கால கிரீக் வேர்ட், அதுக்கான அர்த்தம் நரகன்னு சொல்ல ஹேனோ இப்படி ஒரு சீலை விட்டுட்டு போயிருக்கான். இந்த கொலைகாரன் யாரா தான் இருப்பான்னு சொல்லி யோசிக்க ஜஸ்டியாவை தான் காட்டுறாங்க. அவங்க நரகத்துக்கு அனுப்ப வேண்டிய 10 சோல்ல ஒரு சோலை வெற்றிகரமா அனுப்பினாலும் இன்னும் 9 சோல் இருக்கு. அடுத்து யாரை தான் கொலை பண்ணலாம்னு சொல்லி டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க வேலைக்கு வரான். இப்படி ஒரு கொலைக்கே நம்ம இவ்வளவு டைம் எடுத்துட்டு இருந்தா எப்படி மத்தவங்களை கொலை பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. குற்றவாளிங்க அதிகமா வரது 2 இடம் தான், ஒன்னு கோர்ட்டுக்கு, அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்ப என்ன போலீஸாக சொல்றேன்னு ஜஸ்டியா கேட்க வேலைக்கு நீங்க போலீஸ் ஆக வேண்டியதில்ல, ஆனா நீங்க யாராவது போலீஸ் கூட இருந்தீங்கன்னா உங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் ஹேனா தெரியும்ல, நீங்க மட்டும் அவங்க கூட ஃப்ரெண்டா பழகினீங்கன்னா அவன் மூலமா நிறைய குற்றவாளிகளை பத்தி உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்ல அந்த டைம் தான் அந்த லேடி குலிக் மறுபடியும் வந்து மிஸ்டர் காங் சீஃப் ஜட்ஜ் உங்களை மீட் பண்ண வர சொன்னாங்கன்னு சொல்ல காங் வந்து சீஃபை தான் பார்க்க போறாங்க. இப்ப இந்த சீஃப் ரொம்பவே கோவமா இருக்க. அதுக்கான காரணம் 3 இறந்து போனதான். அந்த மீனோட கேஸ்ல அந்த 3க்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. நீ அவனுக்கு தண்டனை தராம ரிலீஸ் பண்ணிட்ட, அவனும் இப்ப இறந்து போயிட்டான். இது ஒரு ப்ராப்ளமா கிரியேட் ஆகும். இந்த ப்ராப்ளம்க்குலாம் நீ தான் காரணம்னு சொல்ல ஜஸ்டியாவா இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்க இதுக்கப்புறமாவது ஒழுங்கா ஒரு ஜட்ஜ் மாதிரி நடந்துக்கோ, உன் நடவடிக்கையை மாத்திக்கோ, இத மாதிரி ட்ரெஸ் போடாத, அதிகமா முக்கியமா மேக்கப் போடாதன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்டு ஜஸ்டியாவும் என்னால அதை முடியாதுன்னு கத்திட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அந்த சீஃபும் புலம்பிட்டு இருக்காரு. இந்த பொண்ணால இன்னும் எத்தனை பிரச்சனையை சமாளிக்க போறேன்னு தெரியல. இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த அரசியல்வாத ஜியாங் சப்போர்ட் பண்ணலாம். இவளை எப்பவும் இந்த வேலை
விட்டு அனுப்பியிருப்பேன்னு சொல்லவும் அப்பதான் சீஃபுக்கு இவ்வளவு நேரம் ஜியாங்னு ஒருத்தரை பத்தி சொல்லியிருப்பாங்களே அவர்கிட்ட இருந்து கால் வருது. இந்த ஜியாங் காங்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கவும் தான் இந்த சீஃபால காங்குக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியல. கட் பண்ண லஞ்ச் டைம்ல ஜஸ்டியா காங்கோட வேலை பார்த்தா அவங்க கொலிக்ஸோட தான் உட்காந்துட்டு இருக்கவும் அவங்க கிட்ட ஜியாங்னு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்ல ஜஸ்டியா காங்கோட பாடியை பொசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட நினைவுகளை மட்டும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அதாவது டெம்பரரி மெமரி லாஸ்ன்னு சொல்லி மத்தவங்களை ஏமாத்திருப்பாங்க. அவங்களும் ஞாபகம் மறதியால தான் அவரை மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஜியாங் உனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2வது பையன் கொஞ்சம் மோசமானவன். அதனாலதான் ஜியாங் அவர் மூத்த பையனோட உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாரு. ஆனா அதே நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்பவும் ஜியாங் உங்க மேல அக்கறையா தான் இருந்தாருன்னு சொல்ல இப்ப கட் பண்ண அந்த ஜியாங் அவரோட பசங்களை தான் காட்டுறாங்க. அவங்கள மீட் பண்ண தான் சீஃப் வந்திருப்பாரு. இந்த பையன் தான் ஜியாங்கோட 2வது பையன். அடுத்து இதுதான் மூத்த பையன். இந்த மூத்த பையன் கூட நடந்த என்கேஜ்மெண்ட் தான் காங் கேன்சல் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஒரு ஏரியால நடக்க போற ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங்கோ காங்க யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் காங்குக்கு சில நினைவுகள் மறந்ததா கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு கேட்க சீஃப் அது உண்மைதான், காங்குக்கு சில நினைவுகள் இல்ல. அதோட அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் காங் மொத்தமாவே வேற ஒரு ஆளு மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க நடவடிக்கை பழக்கம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லவும் ஜியாங்கோ காங்கினோட பொண்ணு மாதிரி அவளை நீங்க தான் எனக்காக பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.